இன்னைக்கு ஈவினிங் எங்களோட எல்லாருக்கும் இந்த டீசர் லான்ச் சிங்கிள் லான்ச்சை கூட இருந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, கூட இருந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எங்களை எப்பவுமே சப்போர்ட் பண்ணுற எங்கள் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு படம். இன்றைக்கி வந்து இந்த டீசர் லான்ச் இன்றைக்கி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா த மூவி இஸ் கம் டு அ ஃபுல் சர்க்கிள், நல்ல கம்ப்ளீஷன் வந்திருக்கு இந்த படம். அண்டு இந்த படத்தை பற்றி யோசிக்கும் போது எங்களுக்கு மனு வந்து எஃப்ஐஆர் முடிச்சுட்டு எங்களுக்கு கதை ஒன்று சொன்னார். சொன்ன விஷயங்கள் எதுவுமே வந்து நம்புற மாதிரியே இல்லை. ஏன்னா இது மாதிரிலாம் கூட நடக்குமா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் சொன்னார். இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே என்னென்னா, இது வந்து ஒரு பப்ளிஷ் ஆகாமல் இருந்தாலோ இந்த கதையின் போக்கு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, 1965 இந்தியா அண்ட் CIA அவங்களுடைய இந்தியன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, அப்போ ரா கூட ஃபார்ம் ஆகலை. அந்த டைமில் வந்து CIA அண்ட் இந்தியன் இன்டெலிஜென்ஸ் வந்து சைனாவுக்கு ஒரு சர்வேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நந்தா தேவின்ற நம்ம ஹிமாலயன் மலை மேலே 7 புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. புளூட்டோனியம் இஸ் நியூக்ளியர் மெட்டீரியல். அந்த எடுத்துகிட்டு போகிறாங்க சர்வேலன்ஸுக்கு. அந்த 7 நியூக்ளியர் புளூட்டோனியம் கேப்சூல்ஸ் வந்து அங்கே பனி ஜாஸ்தி பெய்யுது, ஸ்னோ ஸ்டார்ம் வருதுன்னு சொல்லி தொலைஞ்சு போயிடுது. திருப்பி போய் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதை கண்டுபிடிக்கலாமான்னு. இது வரைக்கும் அது கண்டுபிடிக்கப்படலை. ஸோ அதோடைய டேஞ்சர் வந்து யோசித்து பார்க்குறது, நினச்சி பார்க்க முடியாத ஒரு அளவுக்கான ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம் அது. இது வந்து 1977 தான் உலகத்துக்கே தெரிய வருது. அமெரிக்காவில் ஒரு இதில் வந்து பப்ளிகேஷனில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் மிஷனில் ஒரு ஃபெயிலியர் இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி அதுதான். அந்த ஒரு நியூக்ளியர் டிவைஸ் காணாமல் போனதுலேருந்து அதோடைய பின் விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனை கலந்த ஆனால் நிறைய உண்மை சம்பவங்கள் தொடுக்கப்பட்ட ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரி தான் இந்த மிஸ்டர் எக்ஸ். ஜென்ரலாக வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இல்லைனா ஒரு ஆர்மி ஆஃபீஸரோ அவங்களுடைய சர்வீஸ்க்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து கவர்மெண்ட்டோ இல்லைனா மக்களோ வந்து அவங்களுக்கான மரியாதையை செலுத்துகிறாங்க. அவங்கள ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய சர்வீஸ் ரெக்கக்னைஸ் ஆகுது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ரெக்கக்னைஸ் ஆகுது. ஆனால் இந்த ரா மாதிரியான ஒரு ஸ்பைஸ், ஒரு ஏஜென்ட்ஸ்க்கான வாழ்க்கையில் எது நடந்தாலும் வெளியில் தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சர்தார் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து 2-3 விஷயங்கள் இதுக்கு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களோட ஒர்க் பண்ண 2 பெரிய ஆர்டிஸ்டோடைய ஃபாதர்ஸே வந்து ராவில் இருக்கிற ஆட்கள். அது வந்து பேச்சு வாக்கில் தான் தெரிய வருது. ஸோ அவங்க வந்து ரொம்ப அன்அஸ்யூமிங்காக நம்மள மாதிரியே சாதாரணமாக இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் அவங்க பண்ணுற வேலை வந்து மிகப்பெரிய வேலை. அவங்க தடுக்கிற விஷயங்கள் ரொம்ப பெருசு. தடுக்கலைன்னா அது வந்து அதோடைய இம்பேக்ட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரா ஏஜென்ட்ஸோ, இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களுடைய சர்வீஸ், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ட்ரிபியூட் தான் இந்த படம். ஸோ அதில் ரொம்ப பெருமையை நாங்கள் படுறோம். ஏன்னா இதை வந்து இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு நியூக்ளியர் பேஸ்டாக ஒரு விஷயம் வரும்போது எக்ஸாஜரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய ஸ்கோப் இருந்தாலுமே மனு வந்து அதில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எவ்வளவு வந்து சினிமேட்டிக் லிபர்ட்டி ரொம்ப எடுத்துக்காமல் எவ்வளவு க்ளோசர் டு ரியாலிட்டி இதை கொண்டு போகணுமா கொண்டு போயிருக்காரு. அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் ஃபிக்ஷனல் எலிமெண்ட்ஸ், அஃப்கோர்ஸ் வித் லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி விச் இஸ் இன்ஃபியூஸ்ட் இன் இட். அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்ஸோட இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மனு ஹஸ் புல்ட் இட் ஆஃப். அண்ட் ஆப்வியஸ்லி த டீம் தட் இஸ் பிஹைண்ட் த ஒர்க் இஸ் ஹியூஜ். இப்போ வந்து சரத்குமார் சார் ஆகட்டும், ஆர்யா பிரதர், கௌதம் கார்த்திக், மஞ்சு மேடம், இவங்கெல்லாம் வந்து இந்த ரோல்ஸை வந்து தயங்காமல் ஏற்றுட்டு, ஏன்னா இது எல்லாருக்குமே வந்து உனக்கு ஜாஸ்தி ரோலா எனக்கு ஜாஸ்தி ரோலெல்லாம் இல்லை. இது அவ்வளவு எல்லாருமே வந்து அவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து அனகா, அதுல்யா, ரைசா, காளி வெங்கட் சார், இதில் ஆக்ஷனில் இல்லாத ஒரே 3 ஆட்கள் நான், வெங்கடேஷ் அண்ணாவும், மனு ஆனந்த் மட்டும்தான். மற்ற அத்தனை பேரும் இந்த உட்காந்துட்டு அத்தனை பேரும் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்ஸ் டு செல்வா மாஸ்டர், எங்கே மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் வந்து
இதுக்கு தேவைப்பட்ட லொக்கேஷன்ஸ், இதுக்கு தேவைப்பட்ட செட்ஸு எல்லாமே பிரம்மாண்டம் தான். எதுவுமே வந்து சம்டைம்ஸ் லைவ் லொக்கேஷன்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி செட்ஸ் போட வேண்டியது, சம்டைம்ஸ் நாங்கள் ரியல் லொக்கேஷன்ஸ் போய் எடுக்க வேண்டியிருந்தது. ஸோ இது கூட ஸ்கேல் அண்ட் வெரைட்டிக்கு வந்து இந்த டீம் பட்ட கஷ்டங்கள், பட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெரிய உழைப்பு. ரொம்ப அன்அஸ்யூமிங்காக இருக்கிற ஒரு டீம் தான். பட் ஐ திங்க் த ஒர்க் தட்ஸ் கான் இன் டு திஸ் ஃபிலிம் இஸ் ஹியூஜ். ஸோ எனக்கும் வெங்கடேஷனாக்கும் ரொம்ப நிறைவான படம் இது. பிரின்ஸ் பிக்சர்ஸ் அண்ட் மேவரிக் மூவிஸ் இணைந்து தயாரித்து இணைந்து ப்ரெசென்ட் பண்ணுற ஒரு ஃபிலிம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டுடே தட் வி ஹவ் கம் டு திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி ஹூ இஸ் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் இந்த படம் நல்லா வரும். இட்ஸ் அ வெரி குட் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்னு நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு தெரியுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வரணும், ஆடியன்ஸுக்கும் வரணும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு ஐ வில் டேக் லீவ் ஆஃப் யூ. இந்த மாதிரி எல்லா விழாக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி சினிமா போகிற ஒரு டவுன் ஸ்டேஜில் நீங்கள் தான் சினிமாவை ஐ திங்க் தூக்கி பிடிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பிட்வீன் த ஆடியன்ஸ் அண்ட் டு அஸ். என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு ஐ திங்க் ஆஃப்டர் 2 years தமிழ் சினிமாவில் ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். பிகாஸ் இன் பிட்வீன் ஐ வாஸ் இன் தெலுங்கு. So happy to be here. கொஞ்சம் நர்வஸ் வளருவான்னு நினைக்கிறேன். எனிவே ஷார்ட்டாக இருந்தாலும் I just wanted to take a little time. Sorry. First of all, producers வெங்கடேஷ் சார் அண்ட் லக்ஷ்மண் சார், அவங்க 2 பேரும் ஒரு 2 துருவங்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு ப்ரில்லியண்ட்டான காம்பினேஷன். அந்த சினிமா மேலே மோர் தென் அ மணி அவங்களுக்கு இருக்கிற பேஷன். எஸ்பெஷலி லக்ஷ்மண் சார், நான் நிறைய ப்ரொடியூசர்ஸ் பார்த்துருக்கேன். பட் கான்ஸ்டண்ட்டாக அந்த படத்து மேலே ஒரு கண்டினியூஸாக அவங்க அவ்வளோ இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, எடிட் பார்க்குறதாகட்டும். ஆனால் செட்டுக்கெலாம் வர மாட்டாங்க, வெரி டீசெண்டாக. பட் வெளியிலேருந்து அப்படியே மேற்பார்வை பார்த்துட்டே இருப்பார். வெரி இந்த படம் இது ஒரு லார்ஜ் ஸ்கேல். இந்த ஸ்கேலுக்கு என்ன தேவையோ இது வரைக்கும் எந்த ஸ்டாப்பும் இல்லாமல் எல்லாமே கொடுத்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆர்டிஸ்ட் சொல்லவே வேணாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மஞ்சு மேம். மேம், எவ்ரி டைம் ஹேஸ் எவ்ரிபடி செட் லைக் we all love you and you are Indian cinema pride, I guess. I mean, one of the finest actor I've seen. Every time I look at you through the viewfinder, will be like that. So nice working with you. And Sarath sir, இந்த படத்தில் நிறைய டெரெயின் இருக்குது. நம்ம மனு வந்து ஆஸ் இ ரைட்டிங் இட் செல்ஃப் எல்லாமே பார்த்தா உருண்டு பரண்டு பண்ணுறக்கூடிய ஒரு பிரமேஸாக தான் இருக்கும். ஆனால் அவர் மட்டும் டிப்டாப்பாக அப்படியே ஸ்டைலாக வருவார். அண்ட் எவ்ரி ஒன் ரியலி சஃபர்ட். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணோம். சரத் சார் வந்து காரவனுக்கே போகல, அந்த வெயிலே இருந்தார். அவ்வளோ ஹாட், அவ்வளோ இதுவாக இருந்தது. இ வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தேர். நான் கேட்டேன், சார் இப்போ டைம் இருக்கு, நாங்கள் அந்த சூரியன்லாம் பண்ணும்போது நான் காரவானை யூஸ் பண்ணோம், இப்படியே தான் இருந்தோம், கார்லலாம் ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ அந்த டெடிக்கேஷன் இஸ் லைக் இட்ஸ் லைக் அ லேர்னிங் ப்ராசஸ். அண்ட் நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கே மழை எங்களை தேடி வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஆக்சுவலி பஞ்சபூதங்கள் இந்த படத்துலையும் இருக்குது, எங்களோட ஷூட் பண்ண போதும் இருந்தது. மழை இட்ஸ் லைக் ஈவன் ராஜஸ்தான் வி ப்ராட் ரெயின். அந்த மழை வர சான்ஸே இல்லாத ஒரு நேரத்தில் மழை வந்தது. அண்ட் லைக் தட் லைக் அனகா, ஆர்யா சார் சொல்லவே வேணாம். ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சம்படி யாரோ ஒரு மாஸ்டர் யாரோ செட்டுக்கு வந்திருந்தார். அவங்க பையனை கூப்பிட்டு வந்தார். நல்லா இப்படி டாலாக இருந்தார். யார் இது அப்படின்னா, என் பையன் தான், அந்த படத்தை இப்போ கூப்பிட்டு வந்தேன். பார்த்து ஆமாம் அவன் இத்தினோண்டு இருந்தான் அப்படின்னு. அப்போ நான் பின்னாடி வந்து கமெண்ட்டாக சொன்னேன், ஆமாம் இவங்க நீங்கள் அந்த காலத்து ஆக்டர் அப்படின்ட்டு. ஸோ மெனி இயர்ஸ் அண்ட் இஸ் ஜஸ்ட் ஸ்டில் ஹோல்டிங் இட். நான் ஒரே ஏரியா அண்ணா நகர் சின்ன அப்போ இருந்தே பார்த்துருக்கேன் அவரை. அப்போல்லாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது. பட் ஐவ் சீன் ஹிம். அப்போ எப்படி இருந்தாரோ இப்போவும் அப்படியே தான் இருக்கார். ஸோ தட்ஸ் இஸ் அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் அண்ட் டிசிப்ளின் டுவர்ட்ஸ் வாட் இஸ் டூயிங். ரியலி அட்மயர் தட். அண்ட் அனகா அண்ட் கௌதம் கார்த்திக், சாரி எல்லாருமே எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாங்க, இருந்தாலும் என் பங்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். அகெயின் சாரி அகெயின். கௌதம் கார்த்திக் வில் பி லைக் ஒன் ஆஃப் த சாமஸ்ட் காய் ஐவ் சீன். அவ்வளோ ஒரு இல்லை, இது படம் பார்க்கும்போது தெரியும், ஏன்னா இட்ஸ் டூ குட். உங்களுக்கு இன்னும் பெரிய ஒரு இது இருக்குது ஜிகே, அமேசிங். அண்ட் மை ப்ரொடக்ஷன் டிசைனர் ரஜீவன் சார், நாங்கள் ஒரு எல்லாமே நிறைய செட் இருந்தது இந்த படத்தில். போவோம், மனு வந்து வில் பி சேயிங் சம்திங், போயிடலாம் மேடம், அவ்வளோதான் மேடம், இது இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு. வென் வி கம் பேக் அண்ட் சி ஒரு வேற லெவலில் அப்படியே இருக்கும். சார் ஐ லவ் யூ, ஐ கால் ஹிம் டாடி அண்ட் சச் அ லவ்லி சோல் யூ ஆர் அண்ட் வெரி வெரி ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சார். அண்ட் சில்வா மாஸ்டர், அது எல்லாம் சொன்ன மாதிரி இந்த படத்தோட முக்கால்வாசி டைரக்டர் அவர் தான். எனக்கு பெரிய இம்சையும் அவர் தான். ஏன்னா எல்லாம் சுற்றி கேமரா இருக்கும், எல்லாத்துலேயும் வந்து 360 degrees லைட் பண்ண வேண்டியது இருக்கும். இட் வாஸ் டஃப் அண்ட் ஆல்வேஸ் in fun working with him.
அவ்வளோ ஒரு டிசிப்ளின், என்ன ஒரு ஃபாஸ்ட், அந்த எனர்ஜிலாம் சத்தியமாக எங்கேருந்து வருதுன்னு தெரியல அவருக்கு. I really admire and learn a lot. And I mean, second film working with him, such a pleasure, sir. And திபுனன் இந்த தமிழகம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே வந்து பண்ண வச்சுட்டாரு. அண்ட் திஸ் ஃபில்ம் மோர் தென் அ சாங், ஐ திங்க் இதோட பேக் போனே வந்து ரீ ரெக்கார்டிங் தான் இருக்கும். ஐ திங்க் அது வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் thank you so much again for all of you for coming here, and please support us, and thank you. செம்ம ஃபோமோவாக இருக்குது ஆக்சுவலாக இந்த டீம் கூட ஒர்க். ஐ மீன், ஐ டென்ட் கெட் ஸோ மச் டைம் வித் திஸ் டீம் ஆர் வாசன்ட் ஆன் த செட், பட் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. ஐ ஹேட் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் த ப்ளெஷர் ஆஃப் ஒர்க்கிங் வித் மனு சார் அண்ட் திபு சார். மனு சார் ரொம்ப தெளிவு, எப்பயுமே வந்து ப்ரீஃப் ரொம்ப கிளியராக கொடுத்துருவாங்க, எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேண்டான்னு, விச் மேக்ஸ் த லைஃப் ஆஃப் அ லிரிசிஸ்ட் வெரி வெரி ஈஸி. திபு சார் வந்து நிறையா பேசலாம், ஆக்சுவலாக ஒரு அரை மணி நேரம் பேசலாம் நான் திபு சார் பற்றி. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்டிங்க இல்லையா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 400 ட்ராக்ஸ் இருக்கா திபு. ஸோ 400க்கு மேலே ட்ராக்ஸ் இருக்கு. அந்த ஒரு ட்ராக்கையும் உட்காந்து செதுக்கி ஒரு செகண்டும் எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ணி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் தட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் கான் இன் டு த ரீரெக்கார்டிங் ஆல்சோ. இங்கே பாட்டு கேட்கும்போது, இந்த டீசர் பார்க்கும்போது, நான் வந்து வெளியால் ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி படங்களை வந்து தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ். ஸோ மிஸ்டர் எக்ஸ் ஒரு அமேசிங்கான மூவி. அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட். அட் த சேம் டைம் மனுவை பற்றி சொல்லணும். ஸோ மனு வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் மனு. பிகாஸ் என்னென்னா, மனுக்கு அந்த ஒரு மியூசிக் சென்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ மியூசிக்கெல்லாம் போட்டு காட்டும்போது ஹி ஐடென்டிஃபை சம்டைம்ஸ் த ராகா. ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் அதே மாதிரி கிருத்திகாவோட ஃபஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் லிரிக்ஸிஸ்ட். ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பேட்டர்ன். அண்ட் ரீரெக்கார்டிங் லைக் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட். கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் மேவரிக்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட், தேங்க்யூ வெரி மச். இங்கே எல்லோரும் படத்தை பற்றி எல்லோரும் சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப நான் படத்தோட கதையை பற்றியோ அதோட டிஸ்கிரிப்ஷனோ எதுவுமே நான் சொல்ல போகிறதில்ல. பட் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டீங்க, எனக்காக ஒரு 10 minutes கொடுங்க. ஏன்னா இது நான் சொல்லியே தீரணும். பிகாஸ் படம் எடுக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இட் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் gratitude and thankfulness. So எனக்கு வந்து I'm going to start saying few things. So please கொஞ்சம் 10 minutes கொடுங்க. ஒரு டைரக்டருக்கு வந்து ரெண்டாவது படம், இது என்னோட ரெண்டாவது படம். மிஸ்டர் எக்ஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வாஸ் FIR. ஸோ ஒரு ரெண்டாவது படம் ஒரு டைரக்டருக்கு கிடைக்கணும்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கணும். ஸோ அந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தில் நடித்து கோவிட் டைமில் அதை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண விஷ்ணு விஷாலுக்கு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். பிகாஸ் FIR இல்லைன்னா எனக்கு மிஸ்டர் எக்ஸ் வாய்ப்பு கிடச்சிருக்காது. ஸோ மூவிங் ஆன் டு மிஸ்டர் எக்ஸ், FIR ரிலீஸுக்கு ஒரு மாதம் முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. எனக்கு நம்பர் யாருன்னு தெரியல. கால் எடுத்தால், பிரதர் நான் வெங்கடேசன் பேசுகிறேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா. சார் நீங்கள் எனக்கு வெங்கடேசன் சொன்னோன்னே யாருன்னு தெரியல, பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து பேசுகிறேன், உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி, அந்த பாயிண்டில் வந்து FIRோட ப்ரொமோஷன் ஆரம்பித்த டைம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இது ஏதோ கூப்பிட்றாருன்னு சொல்லிட்டு, சரி இங்கே சார் நான் ஒரு 2-3 டேஸில் நம்ம மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு விட்டேன். கரெக்டாக 3 நாள் கழித்து திரும்ப அவரே கூப்பிட்டுட்டு பிரின்ஸ் பிக்சர்ஸ்லேருந்து லக்ஷ்மண் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு, நீங்கள் வாங்க அப்படின்னாங்க. அப்போ தான் எனக்கு வந்து ஐ காட் டு நோ ஹூ
வெங்கடேசன் சார் இஸ் சார், நீங்கள் கொடுத்த அந்த ஃபஸ்ட் ஃபோன் கால், அந்த ஒரு கால்னால தான் இன்றைக்கி இங்கே நிற்கிறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ பிரின்ஸ் பிக்சர்ஸ் பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல அந்த பாயிண்டில். அப்போது நான் ஒரு எல்டர் பிரதராக பார்க்குற ஒருத்தர் இருக்காருங்க, மிஸ்டர் ராஜீவன் சார், எங்களோட ப்ரொடக்ஷன் டிசைனர். அவருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி லக்ஷ்மண் சார் பிரின்ஸ் பிக்சர்ஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா, அட்வைஸ் இருக்கா, வாட் டு டூ அப்படின்னோடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், ஜென்டில்மேன், கண்ணை மூடி நம்பலாம், கோ ஃபார் இட் அப்படின்னாரு. ஸோ தட் வாஸ் வாட் ஸ்டார்டட் திஸ் அசோசியேஷன். ஸோ ஒரு வித்தின் ஃபியூ டேஸ் ஐ மெட் வித் லக்ஷ்மண் சார். அது பேசினோம், ரொம்ப வார்மாக இருந்தது, ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார். அப்போது ஐ ஹேட் another கமிட்மெண்ட், வேற ஒரு படத்தோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இப்போ பண்ண முடியாது, நம்ம அது முடிச்சுட்டு பண்ணலாம். ஓகே பிரதர், நீங்கள் உங்களுக்கு எப்போ வசதியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். தென் எஃப்ஐஆர் ரிலீஸ்ட் அண்ட் இட் டிட் வெல் தேங்க்ஃபுல்லி. அதுக்கப்புறம் அந்த நான் பிளான் பண்ணியிருந்த படம் நடக்கலை. அப்போது திரும்ப நானே தான் அவரை ரீச் அவுட் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பல நாள் இமீடியட்டாக சொல்லி நாங்கள் வி ஒர்க்ட் ஆன் ஃபியூ ஸ்டோரிஸ். அது எதுவும் நாங்கள் ஒரு 6 months-ஆக அந்த ப்ராசஸ் போச்சு. ஃபைனலி அட் ஒன் பாயிண்ட் ஒரு நாளைக்கு நான் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஆன் அன் அதர் ஸ்கிரிப்ட். இந்த மிஸ்டர் எக்ஸ் என்னோட 2வது படம்ன்றது நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த பாயிண்டில் அது ஸ்கீம்லே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பிரின்ஸ் பிக்சர்ஸோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி சாய்நாத் வந்து என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளு, வேற ஒரு கதை பண்ணலாமா, வேற ஏதாவது உன்னால் இப்போ அதை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் ஆர்யா சாருக்கு கதை இருக்கா, அதுக்கு ஆர்யா சாருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ எனக்கு ஓகே, பட் ஆனால் ஆர்யா சாருக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டேன். அது நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் பேசிட்டு வில் செட்டப் அ மீட்டிங் அப்படின்னாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டேஜில் எனக்கு இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச என்னோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ் சில டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஆர்யா சார் எப்படி அவர் வந்து இல்லைன்னா உங்களை வச்சு எப்படி சமாளிக்கிறது. ஸோ அவரை எப்படி கதை சொன்னால் அவருக்கு பிடிக்குமா இல்லையான்றதெல்லாம் சில பேர்கிட்ட நான் விசாரித்தேன். அப்போது விசாரித்த போது எல்லோரும் சொன்னாங்க, டைம் வேஸ்ட்டு, அவர் கதை கேட்பார், கேட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு இல்லை வேண்டாம் அப்படின்ட்டுருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஓ சரி ஓகே, அப்படி தான் இதுவும் நடக்க போகுதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் போனேன். போயிட்டு ஐ மெட்டம். ஒரு 2 கதை அவுட்லைனாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். போயிட்டு இந்த கதையை சொன்னேன். வித்தின் ஒரு 20 minutes 30 minutes ஆஃப் நரேஷன் he said ஓகே ப்ரோ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக வெங்கடேசன் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு ஹீரோ கொடுக்குற அந்த அஷ்யூரிட்டி, அதுதான் அந்த ப்ராஜெக்ட் க்ரீன்லைட் ஆகும். ஸோ ஆர்யா சார், தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் இன் மீ. அண்ட் பிகாஸ் ஆஃப் தேட் ஒன்று ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒன்று அமைஞ்சது. ஸோ தேங்க்யூ. நான் குயிக்காக சொல்லிடுறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரையுமே எப்படி இவங்க தான் எனக்கு வேணும்னு நான் கனவுகளோட யோசிச்சு பார்க்கல. ஐ நெவர் தாட் that I will work with Manju Warrier ma'am. I never thought that I will work with Sharat Kumar sir. Neither did I think I will get Gautam Karthik, all of them together in one film. So இவங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு படத்தில் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டால் அது ப்ரொடியூசர்ஸை தான் கேட்கணும். ஏன்னா அவங்க 2 பேர் தான் இது வந்து பேக்கேஜ் பண்ணணும், பெருசாக்கணும்னு சொல்லி வெங்கடேசன் சார் வந்து பிரதர் நான் பார்த்துக்கிறேன் பிரதர் அப்படின்வார். அவர் என்னத்தை பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ அவர் ஓகேன்னு சொல்லி கடைசியில் இவங்க எல்லாரும் ஆட் ஆன் ஆகும்போது அந்த படத்துக்கு மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன், அதோட எனக்கு மெயினாக அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறேன்ற ஒரு இது இருந்தது. பட் தேங்க்ஃபுல்லி டு ஆல் ஆஃப் யூ, நான் இங்கே ரொம்ப நேரம் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால ஐம் நாட் இண்டிவிஜுவலி அட்ரஸிங் ஆல் ஆஃப் யூ. All the cast members, I sincerely thank you from the bottom of my heart. Okay. நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த கேரக்டராகவே மாறி யூ ஹவ் கிவன் மீ எவ்ரி திங் தட் யூவ் காட். ஐ நோ ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், ரொம்ப புஷ் பண்ணியிருக்கேன். பட் irrespective ஆல் தட்
யூ டிட் எவ்ரி திங் தட் ஐ ஆஸ்ட் யூ டு. ஸோ ரொம்ப 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 நன்றி. நவ் இப்போ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை பற்றி பேசினேன். இந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் இஸ் த ரீசன் வை த ஃபிலிம் இஸ் பிக். அவங்க இதை வந்து பெருசாக எடுக்கலாம். லக்ஷ்மண் சார் ஒன்று சொன்னார், இந்த படம் இப்போ ஆர்யா சார் சொன்ன மாதிரி இந்த கதை ரொம்ப பெரிய கதை, இதோட ஸ்கேல் இது எப்படி தாங்கும், இது பண்ண முடியுமான்ற சந்தேகம்லாம் வரும்போது லக்ஷ்மண் சார், ஐ ரிமெம்பர் அ கான்வர்சேஷன், அவர் சொன்னார், எனக்கு இந்த சின்ன படம்லாம் வேண்டாம் ப்ரோ, ஐ வாண்ட் அ பிக் ஃபிலிம், ஐ வாண்ட் அ கிக் ஆஸ் ஃபிலிம் அப்படின்னு சொன்னார். அவர் கொடுத்த அந்த ஒரு புஷ் தான் வி மேட் சச் அ பிக் ஃபிலிம். ஒரு ப்ரொடியூசர்ஸ் 2 பேர் இங்கே இருக்காங்க. மேவரிக், ஐ டோன்ட் நோ வே யூ கைஸ் ஆர் இஃப் யூ ஆர் ஹியர். ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஒன் பார்ட் ஆஃப் த டிசிஷன் மேக்கிங். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு டீம், அவங்களுக்கு அடியில் இருக்கிற ஒரு டீம். ஓகே, ஸோ ஸ்ரவந்தி சாய்நாத், கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப்? ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பால் பாண்டி, எங்கே இருக்கீங்க? ப்ளீஸ் வாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் நாகராஜ் அண்ட் சாதிக். இவங்க 4 பேர் தான் ப்ரொடக்ஷன் முழுசாக இறங்கி பார்த்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டீம் தட் ஐ ஹவ் ஒர்க் வித். நான் கேட்டதுக்கு எதுக்குமே இல்லைன்னு சொன்னதில்லை. கடைசி நேரத்தில் ரோடில் ஷூட் பண்ணணும், போலீஸ் பர்மிஷன் இருக்காது, ஆனால் எதுக்குமே இவரும் சரி ஸ்ரவந்தியும் சரி நோன்ற வார்த்தை சொன்னதே இல்லை. எப்படி அதை நடத்தலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சாங்க. நாகராஜ், சாதிக், நிறைய தடவை எனக்காக நீங்கள் போலீஸ்கிட்ட சண்டை போட்டிருக்கீங்க, திட்டு வாங்கியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அது இந்த படத்தில் இவ்வளோ பெருசாக விஷுவல்ஸ் தெரியறது வந்து நாங்கள் உழைச்சதுனால மட்டும் இல்லை, நீங்கள் உழைச்சதுனால தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ இப்போ my assistant directors, all of you please stand up. சாரு, இங்கே வேறு சில பேர் இல்லை, வந்திருக்கிறது இவ்வளோ பேர் தான். ஸோ சாரு, சத்யா, அலெக்ஸ், நெட்டோ, வினு, சந்தோஷ், அனோஜ் அண்ட் மோகன், ஆல் ஆஃப் யூ. நெல்சன் இங்கே இருப்பான், சாய், தேங்க்யூ வெரி மச். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க, என்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கீங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதுக்காக திட்டிருக்கீங்க, எதுக்கு திட்டிருக்கேன்றது புரிஞ்சுக்கிட்டு படத்துக்காக உழைச்சிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஐ கம்ப்ளீட்லி இன்டெப்டட் டு. ஓகே, தேங்க்யூ சாரு. இதோட ஒரு படத்தை, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு படத்தை எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எழுதும்போது there will be lot of challenges. ஒரு ரூமில் உட்காந்து ப்ரொடியூசரை கேட்டால் அவர் வந்து ஏதாவது ஒரு ரிசார்ட்லேயோ ஒரு 5-star ஹோட்டல்லையோ ரூம் போட்டு கொடுத்தாரு. ஆனால் அந்த ரூமில் உட்காந்து யோசித்து எழுதும்போது வர தாட்ஸ் கரெக்டாக இல்லையான்னு தெரியணும்னா I needed a team, and that team is Divyanka. Can you please stand up? Stand up please. Ram, where are you? Praveen. இவங்க 3 பேர் தான் என்னோட பேக் போன். Without them it's very tough to write. ஏன்னா என்னோட வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி யோசித்து எனக்கு ஐடியாஸ் திரும்ப கொடுத்து என்னை சேலஞ்ச் பண்ணுற 3 பேர். ஸோ ஐ தேங்க் யூ வெரி மச் ஃபார் எவ்ரி திங் தட் யூ டூ ஃபார் மீ. அருள் வின்சென்ட், ஓகே, பிரைஸ் த லார்ட். பிரைஸ் த லார்ட் என்னன்னு அவரை நீங்கள் தனியாக கேளுங்க. அது எனிவே, அருள், ரகு, ராபர்ட், விக்கி, ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்கள் லிட்ரலி ஒரு அதாவது ஒரு அசிஸ்டண்ட் மாதிரியே வேலை செஞ்சேன். தேங்க்யூ வெரி மச் ராபர்ட். அண்ட் அருள், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் ஐ வாண்ட் அண்ட் டெலிவரிங் இட் ஆன் ஸ்க்ரீன். த ஃபிலிம் லுக்ஸ் பிக், பார்ட்லி யூ ஹாவ் அ மேஜர் ஹேண்ட் இன் இட். ஓகே, அண்ட் இப்போ எல்லாரும் பேசின மாதிரி டேடி ஃபிகர், எல்டர் பிரதர் ஃபிகர் இஸ் ராஜீவன் சார். பொதுவாக வந்து ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸ் இல்லை ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னா எல்லாம் செட்டிலே பண்ணிட்டா பெஸ்ட் அப்படின்வாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. படத்துக்கு என்ன தேவை, இந்த சீக்வன்ஸ் வந்து லைவாக ஷூட் பண்ணாதான் பெஸ்ட் அப்படின்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுற ஒருத்தர். someone I look up to and someone I turn to for advice. Thank you very much for being that presence in my life.
இந்த படம் இப்போ எல்லாரும் கிண்டல் பண்ணி சொன்னாங்க, எல்லாரையும் ஆக்ஷன் பண்ண வச்சோம், முழுக்க முழுக்க கஷ்டப்படுத்தினேன், டார்ச்சர் பண்ணேன்லாம் சொன்னாங்க. நான் டார்ச்சர் பண்ணல, டார்ச்சர் பண்ணவர் இதோ இங்கே உட்காந்துருக்காரு. நான் எழுதி இதுதான் வேணும்னு சொன்னேன், அவர் தான் பண்ண வச்சாரு. ஸோ சில்வா மாஸ்டர், நம்மளோட அசோசியேஷன் இப்போ வந்து 13 years now. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட் எவர் யூ ஆர் டூயிங். நான் மேக்ஸிமம் இந்த படத்தில் சண்டை போட்டிருக்கேன்னா சில்வா மாஸ்டரோட தான். ஏன்னா ஒரு சீக்வன்ஸ் எழுதி எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா, இல்லை இப்படி பண்ணால் அது தப்பாக போயிடும், இப்படி பண்ணுன்னு ஒன்று பண்ணி என்னை குழப்பி விட்டு அப்புறம் நான் அவரோட சண்டை போட்டு ஏதாவது ஒன்று ஆகி கடைசியில் ஒன்று படத்துக்கு பெஸ்ட்டாக ஒன்று வரும். ஸோ தேங்க்யூ. நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தீங்க, நிறைய எனக்கு தேவையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை விட பெட்டராக டெலிவர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. திபுனினம் தாமஸ், வாட் கேன் ஐ சே? அவரை பற்றி இப்போ ஊரே பேசுது. டீசல் வாழ்த்துக்கள், டீசலோட சக்ஸஸ். இந்த படத்தில் எனக்கு தேவையான சாங்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அவரோட ஸ்டைலில் பெஸ்ட்டாக எப்படி கொடுக்க முடியும்னு யோசிச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னாலும் அதையும் தாண்டி ஒன்று டெலிவர் பண்ணுறாரு. அது இட்ஸ் a வெரி யூனிக் குவாலிட்டி. அண்ட் யூஆர் a மியூசிக்கல் ஜீனியஸ். யூ ஆர் கோயிங் டு கோ வே அப். எங்களோட இன்னும் ஒர்க் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. So thank you very much. The film is looking big partly because of the sound and my sound engineers. I don't know if they are here. Vishnu PC, Dileepan, Tapas, அவங்க எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. The film's sound is very big because of that. Editor Prasanna, அவர் நிறைய பேச மாட்டார், ஆனால் யூ நோ ஹவ் வி ஒர்க். தேங்க்யூ. நீங்கள் எஃப்ஐஆர் டைம்லேருந்து என் கூட இருந்திருக்கீங்க. இந்த படம் எஃப்ஐஆரை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு படம், பட் ரொம்ப அழகாக எடிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சுரேஷ், ஐ டோன்ட் நோ வேர் இஸ் ஹி. சாரு எப்படி இந்த படத்துக்கு ஒரு அசோசியேட்டோ அந்த மாதிரி ஈக்குவல் ஹேண்ட் சுரேஷுக்கு இருக்குது. அவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு எடிட்டர். ஐ திங்க் ஃப்யூச்சரில் he is going to be a really good editor. Thank you for everything you do for me. இன்னைக்கு இங்கே வராத 2 பேர் இருக்காங்க இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைனர்ஸ், உத்ரா மேனன் அண்ட் தீபாலி நூர். காஸ்டியூம் அண்ட் ஸ்டைலிங்ன்றது வந்து இந்த படம் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது, இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்காங்க, இவங்க தே ஆல் லுக் ஸோ குட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் Uttara Menon, who put it together. She was brilliant in the way she conceived my ideas and created a look. So she's not here, so please convey my thanks. Meeru and Durga, நீங்கள் 2 பேர் எங்கிட்ட நிறைய திட்டு வாங்கினீங்க, ஆனாலும் ஒரு அசிஸ்டன்ஸ் மாதிரி என் கூடவே நின்று ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. விஎஃப்எக்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அந்த விஎஃப்எக்ஸ் டீம் இங்கே இல்லை, பட் ஐ தேங்க் தம். போஸ்டர்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த போஸ்டர்ஸை டிசைன் பண்ண பிரதூல், ஐ டோன்ட் நோ இஃப் ஹி இஸ் ஹியர். ஐ திங்க் ஐ சா ஹிம். ஸோ பிரதூல் அவரும் நரேன் த ஃபோட்டோகிராஃபர், இவங்க 2 பேர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு நேற்றுக்கெல்லாம் ரிலீஸ் ஆன அந்த போஸ்டர்ஸ். த வே இட் லுக்ஸ் குட் இஸ் பிகாஸ் ஆஃப் தம். சித்தார்த் and Gokul, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. I thank them for all the promotional work that they're doing. And கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, I'm standing here today as a director because of my wife. கௌதம் சார் 2011 ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணும்போது ஒரு 15 years, இப்போது 14 years ஆயிடுச்சு. சினிமாவில் பெருசாக சப்போர்ட்டோ இல்லை சேலரிஸோ இல்லை ரெகுலராக வராது. என்னை முழுக்க பார்த்துக்கிட்டது அவங்க தான். ஸோ த ட்ரீம் ஆஃப் பீயிங் அ டைரக்டர் இஸ் ஃபுல்ஃபில்ட் பிகாஸ் ஆஃப் சப்போர்ட் லைக் தேட். ஸோ ஐ தேங்க் யூ. ஸோ இதுக்கு மேலே நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படம் ரொம்ப பெருசாக வந்திருக்கு, ஸ்கேல் ஸ்கோப் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. அதுக்கு முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண பெர்மிஷன் கொடுத்த லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேசன் சாருக்கும்
I thank you from the bottom of my heart. The film, whatever happens to the film is 100% in your hands because you pushed me to do the best. So I hope I have given you, I have not let you down, I have not disappointed you. So in closing, one last thing, ஒரு படம் ஜெயிக்கிறதும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் காரணம் ப்ரெஸ். என்னோட படத்துக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க எஃப்ஐஆருக்கு, அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களை ஏமாற்றாமல், ஆடியன்ஸை ஏமாற்றாமல், ப்ரொடியூசர்ஸை ஏமாற்றாமல், இதில் நடித்த யாரையுமே ஏமாற்றாமல் சின்சியராக ஒரு படம் எல்லோரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். I hope all of you will like it. Enjoy it in theaters, please. Thank you.